அன்னியோங்காமி, நான் உங்கள் சுகுமோன். நீங்கள் பார்த்துட்டு சுகுமோன் ஃபிக்ஸ். ஹே பாடிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் நான் என்ன டைலாக் சொல்ல போகிறேன்ட்டு உங்களுக்கே தெரியும். நான் என்ன பண்ணுறது, ரெக்கார்டிங் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நான் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வரப்போ தான் ஏதாவது நாய்ஸஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நானும் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பட் முடியல. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு என்னால் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அது உங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சம் மந்த்ஸ் பிஸியாக இருப்பேன், ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியாது சரியா. ஸோ புரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் ஆல் டைம் அவைலபிளாக தான் இருப்பேன். நான் உங்கள் மெசேஜ் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் இப்போது எடிட்ஸுமே போடலான்னு இருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய படிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஒன் ஷாட்டில் 18+ அன்கட் சீன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து பழக்கம் இல்லை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரி, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். லெட்ஸ் கெட் இன்டு பர்பிள் கேலக்ஸி. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மேன்ஷன் தான் காமிக்கிறாங்க. அந்த மேன்ஷன் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அந்த மேன்ஷனுக்குள்ளே இருக்க ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. அந்த பெட்ரூமில் இருக்க பெட்டில் ஒரு பர்சன் நல்லா போட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த பர்சன் பார்க்க. ஸோ அந்த பர்சனோட தூக்கத்தை கலைக்கிற மாதிரி சன்லைட் ஜன்னல் வழியாக அந்த பர்சனோட ஃபேஸ்லேயே விழுகுது. அந்த பர்சன் ஒரு மாதிரி அப்படி இப்படிக்கான் திரும்பி படுக்கிறாரு. அப்படி பக்கத்தில் தடவி பார்க்குறாரு, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் சீக்கிரமாக இருந்துச்சு. அப்படியே உட்காந்து கண்ணை திறக்கிறாரு. இந்த பர்சன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. போயிட்டான் இன்னைக்கும் போயிட்டான். எனக்கு வேறு வேலையே இல்லை. இவன் எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். இவனால என்ன பண்ணுறதுனே தெரில. ஷபா, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம அந்த பர்சன்கிட்ட அவரோட இன்ட்ரோ கேட்டலாமா? ஹலோ ஒய் உனத்தான் யார் அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படி இப்படி பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு. ஓய் சுகர், நீயா? நான் தான். நீ என்ன காலங்காத்தாலே இருந்துச்சு புலம்பிகிட்ருக்க? அதெல்லாம் சொல்கிறேன். ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஒன்றும் இல்லை, உன் இன்ட்ரோ சொல்லு, நம்ம படிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ட்ரோ தானே, சொல்லிட்டான் போச்சு. ஹே படிஸ், நான் தான் டியாங் இல்லை ஜியான். அப்புறம் என் புருஷனை பற்றி சொல்லணும்னா அவன் சரியான கல் நெஞ்சக்காரன். அப்படியே முயல் மூஞ்சி வச்சுட்டு பாவமாக இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவனை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் த கிரேட் ஜியோன் ஜங்குக் மாஃபியா. அவன் தான். அவனுக்கு ரொமான்ஸ்னால் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் சரியான மரண் மண்டை டுபுக்கு. அவ்வளோதான். அவனை பற்றி சொல்கிறதுக்கு வர ஒன்றும் இல்லை. ஏ டியாங், என்னடா அவன் புருஷனை இப்படி கழுவி ஊத்துற? அவன் இப்படி இருந்தால் நான் அப்படி தான் சொல்ல முடியும் சுகர். அவன் இப்படி தான். ஏன் அவன் இப்படி என்ன பண்ணான்? அதை தான் நானும் கேட்குறேன். இரு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சொல்கிறேன். அட பாவிடே, நான் இங்கே வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க பாத்ரூம்குள்ளே போயிட்டாரு. அட பாவி, கட்சியில் வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டானே. சரி பரவாயில்ல, ஒரு ஆத்திரம் இருந்துட்டு இது கூட பண்ணலைன்னா என்ன இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சோகமாக பெல்ல உட்கார்றாரு. அட, இவன் நான் இருக்கதே மறந்துட்டான் போலியே. டியாங் ஓய் டியாங். சொல்லு சுகர், நீ ஏன் இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்க? அதானே நான் சொல்கிறேன். அந்த பன்னி பையன் இருக்கானே, அதானே நான் சொல்கிறேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அந்த பன்னி பையனுக்கு இதே ஒன்று இருக்கா இல்லையானே தெரில. அவனெல்லாம் எப்படி படைச்சாங்கன்னே எனக்கு தெரில. ஏன் அப்படி சொல்கிறேன்? அப்புறம் என்ன சுகர், அவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்கா? ஒரு ரொமான்ஸு அதெல்லாம் பண்ண தெரியுமா என்ன? நீ ஏன் சொல்லு. நான் யார்? நீட்டையும். ஐயோ, நான் அதை கேட்கல. அவனுக்கு நான் யார்? நீ அவனோட ஒய்ஃபு. தெரியல, அது உனக்கே தெரியுதுல. ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியான மரமண்டை. ஏன்ட்டி அவங்க அப்படி என்ன பண்ணான்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ என்ன பண்ணுவாங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
ஆனால் அவன் அவன் சரியான சரி 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 டேன் காம்டன் என்ன பண்ணா சொல்லு. அவன் தானே அவன் என்ன தெரியுமா போனான், காலையில் நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போயிட்டான். அப்புறம் நைட்டு சரி அவனுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணால் நான்லாம் தூங்கி முடிச்சக்கப்புறம் அந்த சார் வந்து வீட்டுக்கு வராரு. அவர் எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீக்கெண்ட் ஆனால் எல்லோரும் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், வீட்டிலே இருக்க மாட்டான், எங்கேயாவது போயிடுவான். எங்கேயாவது ஒர்க் இருக்குது அது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் அவங்க என்ன பண்ணுவோம், ஏதோ அந்த டிவி தான் என் புருஷன் மாதிரி நான் அதவே பார்த்துட்ருக்கணும். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம தான் அவனோட புருஷன் அப்படின்ட்டு அவனுக்கு அதெல்லாம் ஞாபகமே வந்துடாது. வந்துட்டால் அது உலக அதிசயம். சரி நம்மளும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், ஒய்ஃபை எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு தோணுமா பாரு, கண்டிப்பாக தோணிடாது. சரி அவன் தான் வந்து பிஸியாக இருக்கா நம்மளே கேட்போன்ட்டு அவன்கிட்ட நான் போய் கேட்டால் சரி சரின்னு சொல்லுவார். அந்த சரின்னு கூட சொல்ல மாட்டார், அப்படியே அப்படின்னு சொல்லுவார். நானும் சரி கூப்பிட்டு போவான் அப்படின்ட்டு அடுத்த நாள் ரெடியாகி உட்காந்தா அப்படியே நான் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த சார் வரவே மாட்டார். இந்த சாரை பார்த்துட்டு நான் ரெடி ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். கட்சியில் பார்த்தா த கிரேட் ஜியோன் ஜங்குக் மாஃபியா த கிரேட்டஸ்ட் சிஓ எப்போ தெரியுமா வருவார், நான் தூங்கினதுக்கப்புறம் வருவார். நான் தூங்கினதுக்கப்புறம் வரணுன்ட்டு அவருக்கு வேண்டுதல் போல எப்போ பாரு தான் பண்ணுறாரு. அதுக்கு எனக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அவர் வேலையை கட்டிட்டாலும் வேண்டியதானே. அவர் இப்போ கூட அவர் வேலையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் தெளிச்சுட்டே வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கு நான் ஏன் இருக்கணும், ஒரு வேலையை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்று போடுவீங்க தானே. இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது, அவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது சொல்லு, நீ சொல்லு சுகர். என்னெல்லாம் பார்த்தா அவனுக்கு மனுஷனாகவே தெரில, என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையா, அவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில். சரிட்டே வாங்க விடு சரியாயிடும். ஒரு நாள் அவனை புரிஞ்சுப்பான். என் கனவுல தான் அவன் என்னை புரிஞ்சுப்பான். சரிட்டே அவங்க வீடு புலம்பாம போயிட்டு வேலையை பாரு, அப்போ தான் இதெல்லாம் மறக்க முடியும். ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, நான் போயிட்டு அப்படியே சமைச்சிட்டே டிவி பார்க்க போகிறேன். என்னை பற்றி புலம்பி நான் இன்னும் என் மூடு ஸ்பாயில் பண்ண விரும்பல. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஜங்குக் பக்கம் குச்சி பார்க்கணுமா, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணணுன்னா ஜங்குக் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் கேபின்குள்ளே தான் ஜங்குக் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் செல்முஞ்சி. ஜங்குக் ஹலோ ஓய் ஹலோ வணக்கம் ஜங்குக். காது கேட்குதா இல்லையான்னு ஜங்குக் யாரது அப்படி இப்படின்ட்டு ஜங்குக் திரும்பி பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக் இங்கே பாரு, நான் தானா உனக்கு பேர் இல்லையா என்ன? நான் தான் சுகர். ஓ நீயா, இங்கே என்ன பண்ணுற நீ? அது சும்மா தான் பார்க்க வந்தேன். ஓ பார்த்துட்டுல கிளம்பு. என்ன இப்படி பேசுகிறான் ஜங்கு, என்ன பண்ணிட்டுருக்கேன்? நான் என்ன பண்ண உன என்ன? கிளம்பு எனக்கு நிறையா வேலை இருக்குது, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் நீ. நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா உன் பொண்ணாட்ட என்னன்னா அவங்க அப்படி புலம்பி தள்ளுறான். சரி கொஞ்சம் செட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறான்னு பார்த்தா எங்கள் அம்மா ஓவராக தான் பண்ணுறான். சரி முடிஞ்சு கலந்துக்காரன் சரியான. ஏதோ சொன்னியா? நான் எது சொல்லியே. அது சரி, நான் உனக்கு கிளம்ப சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, இங்கே என்ன பண்ணுறீங்க? கிளம்பு. போகிறேன் சரி உன் பொண்டாட்டிக்கிட்ட போட்டு விடுறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு என் கதையில் உனக்கு என் தேவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சா, ரோமியோ மாதிரி நல்லா பார்த்து பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா, இங்கே உட்காந்துட்டு வேலையை ரோமியோ மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலை கூட இருடா இருக்க உனக்கு ஆப்பு. நான் கதையவே மாத்திரம் பாருடா. நீ சொன்னதெல்லாம் நீ கேட்டுச்சு, கதையை மாற்றணும்னு நினச்ச, நான் ஒன்று மாற்றிடுவேன் புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். முதல்ல நீ கிளம்புற வேலையை பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்காது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லும். ஐயோ நீ கேட்டுச்சா? அதே இல்லை போகிறேன் ஜங்கு, பாய் கிளம்பு. சப்பா இவங்கிட்டலாம் இருக்கவே முடியாது, நம்ம அவங்ககிட்டே போயிடலாம். அந்த பக்கம் பார்த்தோன்னா டியான் வந்துட்டு நல்லா குக் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. செம்மையாக போர் அடிக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது? சுகர் சொல்லிட்டேன். ஆமாம் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்? நான் சும்மா தான் இருந்தேன். ஓ அப்படியா, எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலாம். போர் அடிச்சா நீ போய் தூங்கிடு, எனக்கு நிறையா வேலை இருக்குது, போய் கதை எழுதணும். நீ கதை எழுதுறதுலே இரு,
நான் போகிறேன் அப்படின்ட்டு டேங் போய் பார்த்து தூங்கிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் 4 போல தான் காமிக்கிறாங்க. இப்போ தான் டேங் வேக்கப் ஆகிறாரு. வேக்கப் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்துட்ருக்காரு. எல்லா பொருளுமே போட்டபடி அப்படியே இருக்குது. டேங்குன்னு ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. இப்போ அவர் ஃபோனுக்கு தான் ஒரு மெசேஜ் வருது சங்கு கிட்டேருந்து. டேங்குற மாதிரி ஷார்ட்டாக பார்க்குறாரு. எது இவனா? இவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் அதிசயமா? என்ன இருக்கும்? என்ன அதிசயமாக மெசேஜ்லாம் பண்ணுறான்? சரி பண்ணியிருக்கானே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேட்டை திறந்து பார்க்குறாரு. இப்போ ஜங்குக் தான், ஓய் நான் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடுவேன், ஒரு 7:30 போல் வந்துடுவேன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி எல்லா மீட்டிங்குமே ஃபாஸ்ட்டாக முடியுது அதான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. எது உலக அதிசயமாக இருக்கே, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்? சீக்கிரமாக வந்துடுவான். இப்படிலாம் இவன் சொல்ல மாட்டானே, என்ன இருக்கும்? சரி ஏதோ ஒன்று. சுகர், ஹலோ சுகர் உனத்தான். சொல்லிட்டேன். இவன் என்ன அதிசயமாக இந்த மூணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், உனக்கு என்ன தெரியுமா? நீ தான் நான் தெரியும் சொல்லு. எல்லாமே நடக்குதானே போகுது, வெயிட் அண்ட் வாட்ச். அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லு, ஏன் எப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்? அது அது எனக்கே தெரில. உனக்கு தெரியலையா? நீ தான் எழுதுன. அதான் எனக்கு மறந்து போச்சு. அதான் சீட்டும் மறந்து போகிற அளவுக்கு மறந்து வச்சுருக்கு. நீலாம் ஒன்றை கிட்ட பாரு, என்ன சிறப்பாலாம் அடிக்கணும். டேய் என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிறேன், நான் தான் ஒன்று வச்சு கதை எழுதுறேன், அதை முதல் தெரிஞ்சுக்கோ. நீங்கள் சூப்பராக கதை எழுதிக்க நினைக்கிறேன் அர்ச்சத்தை நானும் தான் பார்க்குறேன். என் புருஷன் அப்படியே நீங்கள் ரொமான்டிக் கேரக்டர் போட்டிங்க. என் புருஷன் டெய்லியும் வந்து என்னை வந்து பார்த்துக்கிறான், கேர் பண்ணிக்கிறான். ஒரு சிடுமூஞ்சியை வந்து என் புருஷனாக போட்டு நீனா பேசவே கூடாது, என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டேன். நீனா ஒன்றுனா போதும் டேங் நிறுத்து. அது ஏதோ ஒரு மைண்டில் எழுதிட்டேன் விடு. இப்போ மட்டும் நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நான் உனக்கு எப்பயுமே ஹாப்பி மூட்டை கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ. கொடுக்க மாட்டேன், நான் ஒன்று அப்படியே மண்ணே குடிச்சுவேன் பார்த்துக்கோ. நோ வைலன்ஸ் டேங், என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? வேணாம் சுகர், நான் ஏற்கனவே கோலில் இருக்கேன், நீ வேறு இன்னும் கோல் ஏற்றிட்டுருக்க. சரி காம் டவுன். உன் புருஷன் வரப்போ தெரியும் எதுக்கு சீக்கிரமாக வரான்னு. தெரியட்டும். ஆமாம் இவனுக்கு சீக்கிரமாக வரான். நான் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் எல்லாம் இருக்கேன், நீ என்ன சொல்கிற? வைப்போம். புற சுகர், நீலாம் ஒரு ஆர்த்தர் நோண்டுக்கிட்ட பற்றியா? நீ சிறப்பான அடிச்சுக்கணும். நீ தான் சொன்னியாட்டியா? இல்லையே நான் ஒன்றுமே சொல்லையே. ஓ சரி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவன் கொஞ்சம் வேணும் வரல, அதனால சரி நான் போய் நீ கண்டிப்பாக உனக்கு ஃபேவரட் டிஷ் எல்லாம் இருக்கேன். போய் பண்ணு, நான் போய் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு வரேன். என்ன வேலை தான் பார்க்க போகிறேன் அப்படி? அதான் மீதி கதை எழுத வேணாமா? அதானே ஒரே நேரத்தில் கதை எழுதி முடிக்கிறது இல்லை, அப்படியே விட்டால் பண்ணுவேன். உனக்கு வேறு வேலையே இல்லைல்ல. நான் என்ன பண்ணுறது டேங், எனக்கு அடிக்கடி பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வந்துடுது. என்ன பண்ணுறது, முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் வரும்ல, வீட்டில் விட்டு அவங்கள்ட்ட உனக்கு பிஸ்னஸ் மீட்டிங்கா கண்டுபிடிச்சிட்டியா? அப்படியே சிறப்பால் எடுப்பேன், ஓடி போயிடும். வரேன் திட்டாத, பாய். போப்போம் பாய். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேம் விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ டேங் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா குக் பண்ணிகிட்ருக்காரு. ஆசாசியாக ஜங்குக்கு பார்த்து குக் பண்ணிகிட்ருக்காரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே குக் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே ஜங்கு கூட ஃபேவரட் டிஷ்ஷாக பார்த்து குக் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நாள் கழித்து ஜங்கு கூட சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஆசையிலே குக் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் அவர் குக் பண்ணுறதை பார்ப்போம். ஆனாலும் இந்த டேங் என்னை ரொம்ப திட்டாங்க. ஆமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி கதைக்குள்ளே போயிடலாம் திருப்பி, இல்லைனா இதுக்கும் அந்த டேங் என்ன திட்ட தான் போகிறான். இப்போ டேங் நான் பார்த்து சமைக்கிறாரு. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வந்து வைக்கிறாரு. ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிறாரு, சூடாடி போயிடுமா அப்படின்ட்டு. இப்போ டைம் வந்து ஒரு 7:20 போல் இருக்கும். டேங் வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு டோர் காலிங் பெல்லுமே ரிங் ஆகுது. டேங்குமே சீக்கிரமாக போய் திறக்கிறாரு. பார்த்தா அது நம்ம ஜங்குக் தான். எப்பயும் போல் கோல்டு ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. டேங் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்கு அது நோ ரியாக்ஷன், ஒன்றும் எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கல. வெல்கம் ஹோம் ஜங்குக் அப்படின்னு டேங் சொல்ல, ஜங்குக் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. சிறுமூஞ்சி என்ன சொல்லுவோம், வெல்கம் ஹோம்னு சொல்லிருக்கு. இவெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது? ஜங்குக்கா சொல்லிட்டேன்.
டின்னர் சாப்பிட்லாம் வா, நான் உனக்காக உன் ஃபேவரட் டிஷ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இது டின்னரா? நான் ஆல்ரெடி வெளில சாப்பிட்டோன்ட்டா, நீ வந்து சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நாளைக்கு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு சொன்ன. டியாங் அப்படியே கோவம் வந்துடுது. ஏன்னா டியாங் வந்து ஜங்குக்காக பார்த்து செஞ்சுருப்பாரு. இப்போ ஜங்குக்கு வெளில சாப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவம் வருது. ஏற்கனவே மேரேஜ்க்கு அப்புறம் ஜங்குக்கு வந்து டியாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டியாங்க்கு ஒரு கோவம் இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு அசாசியாக சமைச்சிருப்பாரு. பட் ஜங்குக்கு இதை வேணாம்னு சொன்னேன்னு அவருக்கு இன்னும் கோவம் வந்தது. கோவம் வருது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது டியாங்க்கு. பட் டியாங் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்கு சொல்லிட்டேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் அப்படி கேட்குற? இல்லை சொல்லு ஜங்குக்கு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படின்னு தெரியலையே, அவங்க தான் தெரியல. ஜங்குக், நான் உன்கிட்ட சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். அவங்க தான் இருக்க. ஜங்குக், நான் உனக்கு கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. கேளு. இல்லை, நான் உனக்கு யார்? ஏய், என்ன இப்படிலாம் கேட்டிருக்க? என்னோடய ஒய்ஃபு. இது வர உனக்கு ஞாபகம் இருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பேசிகிட்ருக்க? ஜங்குக், ஒய்ஃப்னு சொல்கிறே தவிர இன்னைக்காவது ஒரு நாள் நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கியா ஜங்குக்? மேரேஜ்க்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு நாள் கூட கண்டுக்கிட்டதே இல்லை ஜங்குக். நீ என்னைக்காவது வெளில கூட்டு போயிருக்கியா சொல்லு? எல்லாரும் உங்கள் ஒய்ஃப் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நீ உன் வேலையை கட்டிகிட்டே அழுற. அப்போ நான் இங்கே எதுக்கு இருக்கணும் சொல்லு? நீ எதுக்கு கல்யாணம் பண்ணாத சொல்லு? ஏய் டியாங், நீ எதுக்கு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அது என் சுச்சுவேஷன், புரிஞ்சுக்கோ. உன் சுச்சுவேஷனா? உன் சுச்சுவேஷனால தான் உங்கள் சைடு முடிச்சு நீங்கள் என்கிட்ட காமிச்சிங்களா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எதுவுமே நீ என்கிட்ட கேட்டதே இல்லை ஜங்குக். இது வரைக்கும் நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கியா? நீ ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. நான் மட்டும் உனக்கு சமைச்சு வைப்பேன் டெய்லியும். நீ வந்து சாப்பிட்டு போயிடுவேன். அதை பற்றி நீ எதுவுமே சொல்ல மாட்டேன். சாப்பாடு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நான் வந்து பேக்கு உனக்காக எல்லாமே நான் பார்த்து செஞ்சுட்ருக்கணும் அப்படி தானே? ஏன் தங்க இதெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாவே தரல. சரி, நானும் இவன் பிஸியாக இருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் அவனும் நம்ம லவ் பண்ணுவான் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நீ அதை பண்ணுற மாதிரி தெரியல ஜங்கு. நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சொந்த புருஷன்கிட்ட லவ்க்காக எங்கிற ஒரே ஒய்ஃப் நானாக மட்டும்தான் இருப்பேன் ஜங்குக்கு. இந்த மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நானும் இவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் தந்துவான், வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ தான் பொறுத்துக்கிட்டு சொல்லு. நீ அது எனக்கு அது வந்து புரியுது. அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உனக்கு தெரியாது ஜங்கு, உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. நான் தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கணும். உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? உனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க தெரியும், உங்கள் அம்மா கூட பேச தெரியும், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண தெரியும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? அது அது வந்து போதும் ஜங்குக்கு, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இல்லை புரியல, முடிச்சுக்கலான்னா எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிற? அதான் ஜங்குக்கு, இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணிக்கலாம். ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? நான் எல்லாமே தெரிஞ்சு தான் ஜங்குக்கு பேசுகிறேன். நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது, புரியுதா? என்னால் சகிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இந்த லைஃப்பில் வாழ முடியாது ஜங்கு. எனக்கு என்னால் இங்கே இருக்க முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும் கூட. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? இவ்வளோதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னு வை, பேசினா என்ன பண்ணுவேன்? எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னால் இதுக்கு மேலே அவங்க கூட இருக்க முடியாது ஜங்குக்கு. எனக்கும் ஒரு லிமிட் தான், புரியுதா? எனக்கு டிவோர்ஸ் வேணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி இப்படியே பேசிட்டு இருக்க. அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? வேணான்ட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு டென்ஷனில் இருக்கான். நீ திருப்பியும் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத. என்ன டென்ஷனில் இருக்கா? நானும் தான் டெய்லி டென்ஷன் ஆகிறேன் ஒரு நாள். சொல்லு. நான் சொல்லிட்டேன், திருப்பி என்னை டென்ஷன் ஏற்றாதட்டியும் நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நான் இப்போது இந்த வீட்டை விட்டு கிளம்புனா எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான். நான் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டை உனக்கு அனுப்பி வைப்பேன், நீ வந்து எனக்கு அதில் சைன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். நிறுத்துன்னு சொன்னேன். முடியாது ஜங்கோ, இன்றைக்கி எனக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வேணும். எனக்கு அவ்வளோதான், முடியாது. என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது. நான் முன்ட்ட தானே சொல்லிகிட்ருக்கேன். ஜங்கோ, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். இப்போ அந்த ஹாலில் ஒரு ஸ்லாப் சவுண்ட் கேட்குது. நம்ம ஜங்குக்கு தான் டேங் ஸ்லாப் பண்ணியிருப்பார். இப்போ டேங் தான் சீக்ஸில் கை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு டியரி ஐஸோட பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கு தான் டேங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு இப்போ என்ன பண்ணோன்னே தெரில, அப்படி நின்றுட்டுருக்காரு.
அது வந்து தெரியாமல் தானே, நீ தெரியாமல் நான் அடிப்பேன் அதானே, நானும் இதை வாங்கிட்டு இங்கே இருக்கணும், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வந்து அவர் கையில் இருக்கிற ரிங்கை கழட்டி ஜங்குக்கு மூஞ்சிலே ஏறியா. ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு இன்னும் கோவமாகறாரு. டியாங் வந்து அங்கேருந்து போக பார்க்க ஜங்குக்கு வந்து டியாங் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, என் கையை விடு. சாரி டியாங், தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, நான் என்ன வேணா பண்ணுறேன், நீ இப்படிலாம் அழுவாதா, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு டென்ஷனாக பண்ணிட்டேன், எனக்கு வேணாம், நீ என்ன விடு, நான் போகிறேன். ஏய் டியாங், ஓ வைஃபி, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. எப்போ நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை வைஃபி, சாரி. இல்லை நீ எனக்கு வேணாம், எனக்கு டிவோர்ஸ். திருப்பியும் அந்த வார்த்தை சொன்னானே வையே, இதுக்கு மேலே பண்ணுவோம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு டியாங்கோட ஐஸை ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காரு. டியாங் இப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஸ்டன்னா ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காரு. இவன் நம்மளை கிஸ் பண்ணானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நான் ஏதாவது கனவு கண்டனா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் டியாங் இப்போ பிடிச்சி பக்கத்தில் எழுதிட்டு டியாங் கிட்ட போயிட்டு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் டியாங்ல என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் டியாங் வந்து பார்த்துட்டு, ஓய் பொண்டாட்டி, என்ன அப்படி பார்க்குற, இது பொண்டாட்டியா, இல்லையா பொண்ண, நீ என் பொண்டாட்டிலாம் வேறு யாரு? அது அது உனக்கு என்னாச்சு, நீ எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஏன் நான் பேசக்கூடாதா என்ன, உன்னை தானே இப்படி பேச முடியும்? அது அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வந்து ஜங்குக்கு பேஸ்ஃபுல்லாக தொட்டு பார்க்குறாரு. இவனா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓய் ஜில்லு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டியாங் கையை பிடிக்கிறாரு. ஜில்லா, ஆமாம் நீ தான் என் ஜில்லு அப்படின்ட்டு நெக்க கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, பார்த்தா தெரியலையா கிஸ் பண்ணிட்டுருக்க? அதெல்லாம் தெரியுது, நீ என்ன புதுசாக பண்ணுற? புதுசாலாம் பண்ணல, இதெல்லாம் உள்ள அடக்கி வச்சுருந்த மாமா, நீ தான் வெளில எழுப்பி விட்ட, நான் என்ன பண்ணுறது, நானே கஷ்டப்பட்டு எனக்கு கண்ட்ரோல் பண்ணோம், இனி நீ ரொம்ப ஓவராக போயிட்ட, டேடி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்ல ஓட்டியும். அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. யாராவது இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நீ என்ன வேறு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் அப்படிதான், மொளவே குல்ஃபி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு ஒருத்த எப்படி சும்மா இருப்பா சொல்லு. நீ வேறு அடிக்கடி க்யூட்டாக பண்ணுற பேரில் அப்படியே மூடு எடுத்துற, நான் என்ன பண்ணுறது? அதான் டெய்லியும் லேட்டாக வரேன், மார்னிங் சீக்கிரமாக போயிடுறேன், நீ என்னடானா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிற, நான் என்ன பண்ணுறது? நானே உன் சேஃப்டிக்காக தான் எல்லாம் பண்ணிருக்கேன், இப்போ நீயே அதை கெடுத்துக்கிட்ட, என்ன பண்ணுறது டார்லிங்? டார்லிங்கா? ஆமாம் டார்லிங் தான். சரி நானும் கொஞ்ச நாள் விட்டோம், பாவம் புள்ள அப்படின்னு இருந்தா எனக்குள்ளே இருக்கு, நான் நீயே தூண்டி விட்ட, இதுக்கு மேலே நீ ஏன் சொன்னாலும் என்னால் நிறுத்த முடியாது. ஓகே, என்னை இனிமேல் நீ தான் ஹேண்டில் பண்ணு, உனக்கு டைம் தானே ஸ்பெண்ட் பண்ணோம், மாமா உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சரியா, மாமா ஸ்பெண்ட் பண்ணுற டைமை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ டியாங் தான், என்னடா பண்ணுற, விட்றா கீழே, என்ன முடியாதே, நான் ஏன் உன்னை விடணும்? சொல்லு, நீ ரொம்ப ஓவராக பேசிட்ட, ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படின்னா தப்பு தான், ஆனாலும் நீ ரொம்ப ஓவராக பேசிட்ட, டிவோர்ஸ் அளவு போயிட்டல, உனக்கு அந்தளவு தோணிருக்கு, இது உன் எண்ணத்தை நான் மறக்கடிக்கிறேன், ரூம் போகலாமா பேபி பாய், ரூம் போகலாம். இது பேபி பாயா? ஆமாம் நீ தான் என் பேபி பாய், வா போகலாம். விட்டா என்ன முடியாது, நான் ஏன் உன்னை விடணும், நான் சொல்கிறதா நீ நினைக்கிறேன் சரியா? முடியாது, விட்றா என்ன முடியாதா, வா நான் உனக்கு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. என்ன பண்ணுற, முடியாது பேபி
நீ பேசுனதுலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக். வேணா என்னை விட்டு. முடியாது பேபி, நான் எப்படி ஒன்று விட்டுறது? இவ்வளோ பேசிட்டேன், அதுக்காக பனிஷ்மெண்ட் அனுபவிக்க ஆமாம் சொல்லு. பனிஷ்மெண்ட்டா? என்ன பண்ண போகிறேன்? பெட்ரூமில் என்ன பண்ணுவாங்க சொல்லு. பெட்ரூமில் தூங்குவாங்க. தூங்க மட்டுமா செய்வாங்க? அதான் நான் நினைக்கிறேன். நம்மளும் போய் படுக்கலாம், சரியா? வா படுக்கலாம். படுக்கலாம். நீ வேற மாதிரி பேசுகிறேன், எனக்கு பயமாக இருக்கு ஜங்குக். என்னை விட முடியாது டார்லிங். வா மாமா உனக்கு காமிக்கிறேன், சொர்க்கத்தையே காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து டேவங்க லிஃப்ட் பண்ணி அப்படியே பெட்ரூம் உள்ளே போயிட்டு டேவங்க அப்படியே போயிட்டு மேலே தூக்கி போடுறாரு. இப்போ ஜங்குக் தான் ரெடியா பேபி, டேடியோட இன்னொரு விஷயம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பட்டன்ஸ்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு இருக்காரு. டேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து அவர் ஷர்ட் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு டேவங்க மேலே ஹோர் ஆகாரு. டேவங்க வந்து ஸ்டில் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. இது ஜங்குக்கு வந்து நோட் பண்ணிட்டு, ஓய் பொண்டாட்டி, நான் அவ்வளோ ஹாட்டாக இருக்கேன், அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் ஒன்று சாப்பிட போகிறேன், நீ ஏன் என்ன அப்படி பார்க்குற? அது நானும் ஒன்று அப்படி பார்க்கல, நீ ஏன் ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது சரியா அப்படின்ட்டு டேவங்க சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான், ஓ நீ என்ன அப்படி பார்க்கலாம், அப்போ சரி வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷர்ட் அன்பட்டன் பண்ணி தூக்கி போடுறாரு. அது நீ என்ன பண்ணுற? இப்போ பார்க்க தானே போகிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு, அதுக்குள்ளே என் கேள்வி கேட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெல்ட்டை கழட்டி அவங்களோட ஹேண்ட்ஸை மேலே வச்ச மாதிரி லாக் பண்ணுறாரு பெல்ட்டை வச்சு. நீ என்ன பண்ணுற ஜங்குக்? ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க? நீ தானே இப்போ சொன்ன நான் அப்படி ஒன்று பார்க்கல அப்படின்ட்டு, அதான் நான் அப்படி தான் பார்த்தேன், அதான் எனக்கு தேவையான எடுத்துக்க போகிறேன். என்ன பேசுகிறேன்? என்னை விட ஃபர்ஸ்ட்டு நீ அடிச்சதும் இல்லாமல் இப்படி கூப்பிட்டு வச்சு நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்தா எப்படி தெரியுது? வீடு அப்போ இருக்கி இது பேர் தான் பேபி பாய் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அந்த வார்த்தையை சொல்லாதான்னு சொன்னேன்னா இல்லையா? நீ கேட்கல, அதனால அனுபவி. அப்புறம் நான் என்ன உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா? அது வந்து டார்ச்சரா? இரு, நான் உனக்கு ஸ்வீட்டஸ்டான டார்ச்சர் காமிடு, சரியா? இது டார்ச்சரா இல்லையான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தியான் கிட்ட போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு அவங்க நிப்பிள்ஸை பிடிச்சி அப்படியே சக் பண்ணிட்டு இருக்காரு. வேணாம்மா சொல்லு வேணாம்மா அப்படின்ட்டு கேட்டுட்டே தியாங் வேஸ்ட்டை பிடிச்சி நல்லா தடவிட்டு இருக்காரு. இப்போ தியாங் தான் ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை வேணும் தட்ஸ் மை பேபி பாய் அப்படின்ட்டு ஜங்குக் ஸ்மோக் பண்ணிட்டு நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மூடேத்துறாடா இந்த நீ, நானே சும்மா இருந்தாலும் ஜங்குக்கான்னு சொல்லி நீ என்ன மூடேத்துற தெரியுமா? எனக்கே இவ்வளோ நாள் எப்படிடா சும்மா இருந்தோம் அப்படின்ட்டு தெரியுமா? நீ கத்துறதில்ல, கையை கழட்டி விட ஃபஸ்ட்டு. முடியாது ப்ளீஸ் கழட்டி விட. முடியாதுன்னு சொன்னேன், ஏன் அப்படி பண்ணுற? ப்ளீஸ் கழட்டி விட. அதெல்லாம் கழட்டி விடுறப்போ கழட்டி விடுவேன், இப்போ பனிஷ்மெண்ட்டு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. என்ன பண்ண போகிறேன்? வெயிட் அண்ட் வாட்ச் பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹனி பாட்டில் தான் பக்கத்தில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே டேவ் நிப்பிள்ஸ் பண்ணி ஊற்றி அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுற பார்த்தா தெரியல, ஹனியை லிக் பண்ணுறேன். ஹனியை எங்கே ஊற்றி லிக் பண்ணுறேன்? அதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டும் போது என்கிட்ட கேள்வி கேட்காத, இன்னைக்கு செம்மையாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாங் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் டியாங்கோட வெஸ்ட் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு கீழே போகிறாரு. இப்போ ஜங்குக் தான் டியாங்கோட பேண்ட்டை அன்சிப் பண்ணுறாரு. இப்போ டியாங் தான் ஜங்குக் வேணாம் ப்ளீஸ் அங்கே போகாத. என்ன சொன்ன? வேணாமா? வேணாமா?
அப்படின்னு சொல்லிட்டு தியாங்கோட இன்னொரு கை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. என்ன அம்மா இருக்குது, இப்போ சொல்லு, வேணுமா வேணாமா? ஜங்கு வேணும் வேணும். இப்போ ஜங்குக் தான் ஸ்மோக் பண்ணிட்டு அவரோட பேண்ட்டையும் கரெக்டாரு. இப்போ அப்படியே தியாங்கோட அந்த பெல்ட் கட்டியிருக்குல்ல அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு நவ் யுவர் டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தியாங்கா ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஜங்குக்குமே ஸ்மைல் பண்ணிட்டு பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தியாங்க வந்து ஜங்குக்கு பாடிக்குள்ளே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கீழே போயிட்டு சக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா பண்ணுற ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த ரூமில் நம்மளுக்கு வேலை இல்லை, நம்ம வந்து வெளியில் போயிடலாம். மிச்ச மீதி நீங்களே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜினேஷனில். இதுக்கு மேலே காட்டினேன்னா டியாங் வந்து என்ன செருப்பால் அடிப்பான். இப்படி நான் பேசிகிட்டு இருக்கப்பே டியாங் சவுண்ட் தான் கேட்குது. சுகர் நீ சொன்னாலும் எனக்கு கேட்டுச்சு. மரியாதையாக அம்மா விட்டு வெள்ளக்கிழமை நானும் என் பொஷனும் பிஸியாக இருக்கோம். நீ வந்து அதை என் பட்டீஸ் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கியா? மரியாதையாக கிளம்பிட்டு சொல்லிட்டேன், இல்லைன்னா செருப்பு பறக்கும். ஐயா டேங்கு அதான் வேணாம்ப்பா, நான் வெளில போயிடுறேன். சாரி உங்கள் ப்ரைவசியை நான் டிஸ்டர்பே பண்ணல. நீ என்ன வேணால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பாய். அதை மட்டும் பண்ணிட்டா டே, கிளம்புடா. போகிறேன். என்னமோ இவங்க ப்ரைவசியை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரியும் இவங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு மாதிரியும் பேசுகிறாங்க. சொன்னாலும் நீ அதான் பண்ணுற, கிளம்பு. அசிங்க பார்த்துட்டான். மதிக்காத தலைவாசம் மிதிக்காதையும் சொன்னேன் கேட்டியா? சுகர் உனக்கு தேவலாம், பொத்திட்டு வெளில போ அப்படின்ட்டு நானும் வெளில வந்துட்டேன். நம்மளுக்கு இந்த அவமானம்லாம் தேவையில்ல பட்டீஸ், விடுங்க அவங்க 2 பேர் இது பண்ணிட்டு போகிறாங்க. சரி இப்போ நம்ம பேசலாமா? பேசுறதுக்கு சரி அப்போ நான் பேசலாம். அவங்க முடிச்சுட்டு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி இப்போ அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டிவிக்கு பெட்ரூம் பார்த்தோன்னா டியாங்க ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. டியாங்க வந்து ஜங்கு கூட செஸ்லாம் ஹைட் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. கியூட் தான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டியாங்க இறுக்கமாக கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக் தான் வெக்கப் ஆகுறாரு. வெக்கப் ஆகிட்டு வச்சுக்கணும் டியாங்கே பார்த்துட்ருக்காரு. டியாங்க ஒரு பேபி மாதிரி படுத்துட்ருக்காரு. ஜங்குக்கு அதெல்லாம் அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. என் ஒய்ஃபு என் கட்டி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நான் எந்த டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் நினச்சாலும் பண்ண முடியாது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கே ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே டியாங்கோட ஹேர்லாம் வளர்த்தி கொடுத்துட்ருக்காரு. டியாங் லைட்டாக அப்படியே அசைகிறாரு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் தான் டியாங்க பார்த்துட்ருக்காரு. டியாங்க அதை பார்க்குறாரு. காலங்காத்தால என்ன பண்ணிகிட்ருக்கா? என்னையா பார்த்துட்ருக்கா? அதுவும் என் பொண்ணாட்டி நான் பார்க்கமா, வேறு யார் பார்ப்போம் சொல்லு அப்படின்ட்டு அவர் இப்போ பிடிச்சி இன்னும் பக்கத்தில் இருக்கிறாரு. டியாங்க ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. சி பார்க்கி எப்படிலாம் பேசுகிறான் போய்ட்றான். பாரா வைக்கலாம் பாரு, நேற்று நைட்டு இதெல்லாம் காணும். டீ சும்மா இருக்கா, என்ன அதே ஞாபகப்படுத்துகிறேன், சும்மா இரு. நேற்று நைட்டு அப்படியே பண்ணும்போது இந்த வைக்கலாம் எங்கே போச்சு. பட் யாருன்னா அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் டேஸ்டில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஜங்குக்கு அதை பார்த்து ஸ்மோக் பண்ணுறாரு. ஓய் பண்டாட்டி ஒன்றை தானே கேட்குறான். ஆனாலும் நேற்று நைட்டு நல்ல மஜாவாக இருந்துச்சு. செம்ம நைட்டு தெரியுமா? எப்போ இருக்கே சும்மா டைம் தான் திருப்பி அதே அவளை காமிச்சிட்டு இருக்கேன். சரிப்பா நான் எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கை வந்து பிளாங்கெட்குள்ளே தான் போகுது. போட்டு அவங்க ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு வாய்ப்பில்லை ராஜா, நடக்கவே நடக்காது, ஏற்கனவே எனக்கு இடுப்பு பிடிக்குது, இதில் நீ இன்னும் வேறு இடுப்பு பிடிக்க பார்க்குறியா? கிடையவே கிடையாது, கிளம்பிடு. என் பொண்ணாட்டில் ப்ளீஸ் கொஞ்சம் ஒரே ஒரு ப்ளீஸ். டீ காலையில் எந்திரிச்சுனே என்னடா உனக்கு? இந்த மாதிரி அழகான பொண்ணாட்டி வச்சுட்டு மூடானா எப்படி? ஒரே ஒரு ப்ளீஸ். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. முதல்ல ஜங்குக்கும் இப்போ இருக்க ஜங்குக்கும் சுத்தமாக மேட்ச் ஆகுது. எப்படி முதல் சீட்டு மூலியமா ஒன்றுமே பேச மாட்டேன், இப்போ எல்லாம் இப்படி கெஞ்சிட்டு இருக்கேன், எதோ பண்ணுறேன். என்ன மேட்ரு சொல்லு. அதுவா அது நான் தான் சொன்னேன்ல, நான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி உனக்கு பிடிக்கும்னா எனக்கு பொண்ணாட்டி ஐ லவ் யூ ஸோ மச்.
ஏன் உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, நான் ஏன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு இருந்தேன். நீ வந்து அது தட்டி எழுப்பி விட்ட. நான் என்ன பண்ணுறது? ஆஹா, அப்படியா சார்? இதுக்கு மேலே என்கிட்ட அப்படி இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் இருக்க மாட்டேன். இப்போ பார்க்குறல இந்த விஷம்தான் இப்போ வந்து உனக்கு. நல்லது நல்லது, சரி சரி, அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் தான் ப்ளீஸ், கொஞ்சம் ஒரே ஒரு தாண்டி ப்ளீஸ். முடியாதுடா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் என்ன உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்க பிடிச்சி திருப்பிடுறாரு. வாங்க, என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னை சொல்ல வச்சு திருப்பிட்டு வாங்கிட்டு திட்டு வாங்க வைக்காதீங்க. நான் வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேம் வந்துடுறேன். நம்ம அப்படியே டைம் ஸ்கிப் ஆகலாம். ஜங்குக்கு டேங்க வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் டேங்க பார்த்துட்டு, ஓய் டேங் பண்ணாட்டி. சாமி ஜங்குக்கு என்ன? நான் ஆஃபீஸ் போகணும். ஓ, இன்றைக்கும் போகணுமா நீ? ஆமாம் போகணும், ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என் வீட்டில் சேஃபாக சரியா? கண்டிப்பாக போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஹேக் பண்ணிக்கலாம். ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஆமாம் கண்டிப்பாக போய் ஆகணும், ரொம்ப முக்கியமான மீட்டிங், நான் போயிட்டு இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுறேன் ப்ராமிஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் 6 o'clock போல் இருக்கும். டேங் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டோர் பெல் தான் ரிங் ஆகுது. டேங் வந்து அது நம்ம ஜங்குக்குன்னு நினச்சிட்டு வேகமாக போய் திறக்கிறாரு. பார்த்தா அது நம்ம ஜங்குக்கு கிடையாது, ஏதோ ஒரு டெலிவரி தான் வந்திருக்கு. டேங் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, அப்புறம் என்ன டெலிவரி இது அப்படின்ட்டு. இப்போ டேங்னா, அம்மா இது என்ன டெலிவரி அப்படின்னு கேட்க, அது தெரியல சார், இந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணணுன்னு இருந்துச்சு, அதனால தான் நான் கொண்டு வந்தேன், நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த பர்சனுமே சொல்ல. இல்லை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அந்த பர்சன் தான், சார் நான் அட்ரஸ்லாம் கரெக்டாக பார்த்தா வந்திருப்பேன், நீங்கள் தானே ஜெயோண்டேயும் அப்படின்னு கேட்குறேன். பட் யாருமே ஆமாம் நான் தான் அது அப்படின்ட்டு சொல்ல. அப்போ அந்த பார்சல் உங்களுக்கு தான் சார், சைன் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல. நம்மகிட்ட யாருமே சைன் பண்ணிட்டு அதை வாங்கிக்கிறாரு. அப்படியே மேலும் கீழே பார்த்துட்டு இருக்காரு அந்த பார்சலையே. இந்த பர்சனுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. பட் அவங்க அந்த பார்சலை குலுக்கி பார்த்துட்ருக்காரு. சரி நான் திறந்து பார்ப்போன்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பார்சலில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. ஓய் பொண்டாட்டி, நான் ஜங்குக் உன் புருஷன். எனக்கு தெரியும் இந்த பார்சலை பார்த்து கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருப்பேன். உனக்கு வந்தால் இந்த பார்சலுக்குள்ள ஒரு ட்ரெஸ் இருக்குது சரியா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி சரியா, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு ரெடியாக இரு, நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன், ஓகே லவ் யூ அப்படின்ட்டு எழுதியிருக்கு. டேங் வந்து படிச்சுட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்காரு. இவன் எதுக்கு நம்மளுக்கு பார்சல் அனுப்புகிறான், நினச்சிருந்தா அவனே வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இப்போ டேங்லாம் சரி என்னமோ ஒன்று அப்படின்ட்டு பார்சல் வந்து பார்க்க, அந்த பார்சலுக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது. டேங் அதை பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அப்படியே அவரே மிரரில் பார்த்துக்கிறாரு. நல்லா தான் இருக்குது, இவனுக்கும் நல்ல டேஸ்ட் தான் இருக்குது, எனக்கு போய் இந்த மாதிரி அழகாக எடுத்திருக்கானே, இவனுக்குள்ளே இவ்வளோ ஆசை வந்துருக்கு, இப்போ தான் அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே டேங் ஃபோனுக்கு ஜங்குக் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் தான் வருது. டேங்குமே என்னடா அது அப்படின்ட்டு எடுத்து பார்க்க, ஜங்குக் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஓய் பொண்டாட்டி, என்ன ட்ரெஸ்லாம் போட்டியா, ரெடியாரு, நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிடுறேன் சரியா அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் தான். டேங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன். ஆமாம் இவன் எங்கே கூப்பிட்டு போகிறான், ஏன் ரெடியாகலாம் சொல்கிறான், முதல் தடவை வெளியில் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஒரு 1/2 hour மேலே போயிருக்கோம். இப்போது வெளியில் கார் சத்தம் தான் கேட்குது. ஜங்குக் தான் டோர் பெல் ரிங் பண்ணுறாரு. டேங்குமே போயிட்டு கதவை திறக்கிறாரு. ஜங்குக்குமே ஒரு மாதிரி எலகண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. காலையில் போட்டு போன ஷூட் கிடையாது, வேறு ஷூட் போட்டிருக்காரு. ஜங்குக்கு அந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டேங் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்குமே டேங்கையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான், ஓய் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸில், அப்படியே செம்மையாக இருக்குது தெரியுமா, இப்போயே போட்டு ஒன்று பொண்ணும் போல இருக்குது. போட்டு சும்மாடா என்ன அப்படிலாம் பேசிகிட்ருக்க, அப்புறம் என் பொண்ணாடி பேசாமல் வேறு யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க லாஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ டேங் தான், இல்லை வெயிட்டாடி ஏன்னா அப்படி பண்ணிகிட்ருக்க, சரி எங்கே கூப்பிட்டு போகணுன்னு சொன்னால எங்கே கூப்பிட்டு போகணும், அதெல்லாம் சீக்ரெட் சரியா, நீ போய் பார்த்துக்கலாம் சரியா, சரி இப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கூப்பிட்டு போகிறாரு.
இப்போ அந்த ட்ரைவே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஜங்குக்குமே எதுவும் பேசலை, டேங்குமே எதுவும் பேசலை. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக் தான் அந்த இடத்துல கார் நிப்பாட்டுறாரு. டேங் வந்து வெளியில் எட்டிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அதெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பிடிச்சி டேங் கண்ணை ஒரு ஸ்கார்ஃபால் கட்டி விட்டுறாரு. இப்போ டேங்னா என்னடா பண்ணுறேன், ஏன்டா கல்லாம் காட்டுறேன், வீடு நான் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க தானே போகிறேன், அதுக்கு தானே கூப்பிட்டு வந்துடுவேன், இப்போ ஏன் எட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. பட் அவங்க சரி நான் பார்க்கல, கழட்டி விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜங்குக் தான் அதெல்லாம் முடியாது, இது ஒரு சர்ப்ரைஸ், சரியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த பக்கம் போயிட்டு கார்டை திறந்து விட்டு டேங் அப்படியே வெளில கூப்பிட்டு வர்றாரு. ஒரு மாதிரி டேங் கையை பிடிச்சி நடந்துட்டுருக்காரு. இப்போ ஒரு பிளேஸ் வந்தோன்னே ஜங்குக் வந்து நின்றாரு. டேங்னா என்னாச்சு, ஏன் நின்ட்டா அப்படின்னு கேட்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஸ்கார்ஃபை கழட்டு அப்படின்ட்டு சொல்ல. டேங் வந்து வைடாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கழட்டுறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் டேங் கண்ணை தந்து பார்த்தனே ஜங்குக்கு வந்து நீல் டவுன் போட்டுட்ருக்காரு டேங் முன்னாடி. டேங் ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு, என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் தான் சுற்றி முற்றி பாரு அப்படின்ட்டு சொல்ல. டேங் சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் அப்படியே ஹார்ட் அண்ட் பலூன்ஸு எல்லாமே ரெட் கலர் தீமில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டேங் எல்லாம் ஒரு நிமிஷம் ஷார்ட்டாக பார்த்துட்ருக்காரு. என்னடா அதெல்லாம், ஆமாம் நீ ஏன் கீழே உட்காந்துருக்க எந்திரி அப்படின்னு சொல்லலாம். ஜங்குக் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் தான் எடுக்கிறாரு. டேங் மேலே அப்படியே ஷூ பண்ணுறாரு. டேங் ஐ லவ் யூ டேங். எனக்கு வேர்ட்ஸால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரியாது, ஸோ நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேங். பட் என்னன்னா எனக்கு ஒரு சின்ன பயம், எங்கே நான் மட்டும் ஒரு நாள் ரோட பிஹேவ் பண்ணிடுவோம், அப்புறம் என்னை விட்டு போயிடுவோம், அந்த பயம். அதனால தான் நான் ரொம்ப நாள் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இவன் நமக்காக இவ்வளோ பண்ணுறானே, நம்மளும் கொஞ்சம் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் என்னோடய இன்னர் செல்ஃபை அவன்கிட்ட காட்டிக்க ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு தெரியும் நான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன், அதுக்காக சாரியும் கேட்டுக்கிறேன். பட் நான் என்றைக்குமே ஒன்று வெற்றதே கிடையாது, டெய்லியும் நான் லவ் பண்ணி தான் இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ டேங் தான் ஐஸில் டேஸோட ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. இப்போ டேங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு. இப்போ ஜங்குக் தான் டேங் நீ என்ன திருப்பியும் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை முன்னாடி நீட்ட. டேங் யோசிச்சிக்கவே இல்லை, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை வந்து டேங்கை போட்டு விடுறாரு. ஜங்குக்கு அப்படியே இருந்துச்சுக்கா. டேங் வந்து ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்காரு. பட் டேங்லாம் ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ இன்ஃபினிட்டி. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ என்ன தான் அப்படி பண்ணாலும் எனக்கு உன்னை பிடிக்காமல் போனதே இல்லை. பட் நான் தான் கொஞ்சம் கோமாக பேசிட்டேன், சாரி, நான் தான் சாரி கேட்கணும் உன்கிட்ட. பட் லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டேங் எழுத வச்சு கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டூ அப்படின்ட்டு சொல்ல. டேங் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி ஜங்குக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் நாங்கள் முடிச்சுக்கோங்க. இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் ரிவ்யூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். டாட்டா பை பை, see you, signing off by Sugar. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.